வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு காலண்டர் சம், தமிழ்ல நாட்கள் சம்னு சொல்லுவாங்க. அந்த சம் தான் பார்க்க போறோம். எப்படி 40 செகண்ட்ல கொஸ்டின் சால்வ் பண்றோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க எல்லாமே கூட்டி போடுவீங்கல்ல, எல்லா ஜனவரி பிப்ரவரி மார்ச் எல்லாத்தையும் கூட்டி கடைசியா போய் 7ஆல டிவைட் பண்ணி நம்ம டோட்டலா போய் போறது, அத மாதிரி பண்ணவே தேவையில்ல. எப்படி பார்த்த உடனே, அதாவது ரிமைண்டரை வச்சு நான் சொல்ல போறேன். ஓகேவா? நீ எழுததான் போற, ஆனா ரிமைண்டரை வச்சு டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஓகேவா? நீ கூட்டணும்னு அவசியம் கிடையாது. வீடியோ நல்லா பார்த்தா அப்படின்னா உனக்கு தெரியும். இப்ப நம்ம பார்க்க போறது 3வது மாடல் டைப் 3. ஆல்ரெடி டைப் 1 டைப் 2 ஒரு வீடியோ போட்டாச்சு. இது 3வது வீடியோ. ஓகேவா? பார்ட் 3 போடுறேன். வீடியோ பார்க்காதவங்க முன்னாடி 2 டைப் பண்ணி அதுல பாத்துருங்க. இந்த வீடியோல டைப் 3 டைப் 4 டைப் 5 3 வீடியோ போட போறேன். சாரி, 3 மாடல் இந்த சப்ளை சொல்லிடுவேன். மீதி ஒரே ஒரு மாடல் தான், இன்னும் ஒரு வீடியோ இருக்கு. ஓகேவா? அதை பார்த்தாச்சுன்னா காலண்டர் சம் அவ்வளவுதான், ஒரு மார்க் ஈஸியா எடுத்துடலாம். ஓகேவா? சரி, டைப் 3 பாரு. எப்படி ஈஸியா சால்வ் பண்றது? இந்த சம்ம நிறைய பேர் நிறைய விதமா ஃபாலோ பண்ணுவீங்க. நான் சொல்ல போறது ஈஸியான மெத்தடு. மேக்சிமம் இந்த மெத்தடை நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இல்ல. எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்லிருக்காங்க? 2014 ஏப்ரல் 16 புதன்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? 2014 ஏப்ரல் 16 புதன்கிழமை எனில் அதே ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி என்ன கிழமைன்னு சொல்றாங்க. நம்ம ஏப்ரல்ல இருந்து வரோம். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அப்படின்னு எழுதிக்கிறோம். நீ கூட்டுவானா, நான் கூட்ட மாட்டேன், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? இங்க ஏப்ரல்ல மொத்தம் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல்ல 30 நாள் இருக்கும். இங்க அவன் கொடுத்துருக்கிறது 16ஆம் தேதி கொடுத்துட்டான். அப்ப 30ல 16 போயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 14 நாள் இருக்கும். மேல 31, ஜூன்ல 30, ஜூலைல 31, ஆகஸ்ட்ல 31 நாள், செப்டம்பர்ல 30, அக்டோபர்ல அவன் கேட்டிருக்கிற தேதி அப்படியே எழுதிக்கோ, 30 நாள். இதை கூட்டி 7ஆல டிவைட் பண்ணுவா, அந்த மாதிரி தேவை கிடையாது. நீ கூட்டவே தேவையில்ல. இங்கேயே ரிமைண்டர் 7ஆல டிவைட் பண்ணிடு. ஓகேவா? இதை 7ஆல அடி பார்க்கலாம். மேல இருக்கிற 7ஆல டிவைட் பண்ணு. 7 2 14, மீதியே வரல, 0. இங்க 7 நாள் 28, மீதி எல்லாம் 28 28னே பார்க்கலாம். 7 நாள் 28, 28ல மீதி என்ன இருக்குது? 3 அப்படின்னு இருக்கும். 28ல மீதி 2 இருக்கும். 28ல மீதி 3 இருக்கும். 28ல மீதி 3, 28ல மீதி 2, 28ல மீதி 2. ஏன் 28 எடுக்கிறேன்? 7 வந்து 4 தான். 4ஆல பெருனா 28 வரும். அதுக்கு மேல இங்க கிடையாது. 7 5 35 போகும். 35க்குலாம் கிடையாது. 7 நாள் 28, மீதி இருக்கிறதெல்லாம் எழுதிக்கிட்டேன். அவ்வளவுதான். ஓகேவா? நீ கூட்டெல்லாம் தேவை கிடையாது. இப்ப நீ அப்படியே கூட்ட போற. 3 2 5, 5 3 8, 8 3 11, 11 ஒரு 2 13, 13 2 15. 15 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 14, மீதி 1 அப்படின்னு வந்துருக்கும். இங்க புதன்கிழமையா இருந்துச்சு அப்படின்னா அந்த 1ன்றது அடுத்த நாள் வியாழக்கிழமையா இருக்கும். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? ஆக்சுவலா மீதி என்ன வந்துருக்கு? இந்த கூட்டி 7ஆல டிவைட் பண்ற. 15 7ஆல டிவைட் பண்ணா 2 7 14, மீதி தான் நம்ம கால்குலேஷன். 2 தடவை போயிடுச்சு, மீதி 1. இங்க புதன்கிழமைன்னு இருக்கு. அடுத்த ஒரு நாள் என்னன்னு பார்க்க போறோம். அவ்வளவுதான். அடுத்த நாள் என்ன? வியாழக்கிழமை. அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதா? நம்ம கூட்டவே தேவை கிடையாது. ரிமைண்டரை பார்த்து நீ கூட்டி அடிச்சுட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். கூட்டினா டைம் வேஸ்ட். இங்க நீ கூட்டிட்டு இருந்தா டைம் போயிடும். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி பார்ப்போமா? அடுத்த 2வது கேள்வி பார்க்கலாம். 2014 மே 29, அதுல இருந்து ஆகஸ்ட் வரை கேட்டிருக்காங்களா? இங்க 2014 மே 29 இருக்கு. அப்ப மேல இருந்தே எழுதணும் நீ. மே, அடுத்து ஜூன், அடுத்து ஜூலை, அடுத்து ஆகஸ்ட். ஆகஸ்ட் வரதான் அவன் கேட்டிருக்கான். ஓகேவா? மேல மொத்தம் எத்தனை நாள்? 31 நாள். நம்மளுக்கு எத்தனை நாள் கொடுத்துருக்கான்? 29 தேதி கொடுத்துட்டான். அப்ப 31ல 29 போயிருச்சுன்னா மீதி எத்தனை நாள் இங்க எழுதிக்கோ. அந்த ஒரே ஒரு கால்குலேஷன் தான் நீ எழுத போற. மொத்தம் எத்தனை நாள் மொதல் மாசத்துல இருக்குதோ அதுல அந்த தேதியை கழிச்சு மீதி எத்தனை நாள் இருக்குன்னு எழுதிக்கோ. 31ல 29 போச்சுன்னா மீதி 2. அடுத்து ஜூன்ல 30 நாள், ஜூலைல 31 நாள், ஆகஸ்ட்ல அவன் கொடுத்திருக்கிற தேதி வேற. ஆகஸ்ட்ல எவ்வளவு நாள் இருக்குது? 15 நாள் கொடுத்துருக்கான். அடுத்து என்ன செய்ய போறோம்? ரிமைண்டர் பார்க்க போறோம். அவ்வளவுதான். இங்க 2 7ஆல டிவைட் ஆகணும்னா அந்த 2 அப்படியே எடுத்துக்கோ. இங்க 7 நாள் 28, மீதி 2. 7 நாள் 28, மீதி 3. 7 2 14, மீதி 1. அவ்வளவுதான். இப்ப கூட்டு பார்க்கலாம். 2 2 4, 4 3 7, 7 1 8. 7ஆல அடிச்சா 1 7, மீதி 1 அப்படின்னு இருக்கும். இங்க வியாழக்கிழமைனா ஆன்சர் என்னவா இருக்கும்? வெள்ளிக்கிழமை அப்படின்னு வந்துடும். அவ்வளவுதான் ஆன்சர். வியாழக்கிழமைனா ஆன்சர் அடுத்த ஒரே ஒரு நாள் தான் வந்துருது. வியாழன்னா அடுத்த ஒரு நாள் கூட்ட போறோம். அவ்வளவுதான், வெள்ளி. புரியுதா? ரிமைண்டரை மட்டும் பாத்துருங்க. ரிமைண்டரை கூட்டி 7ஆல டிவைட் பண்றேன். 7ஆல டிவைட் பண்ணா 8, 7ஆல டிவைட் பண்ணா 1 7 7, மீதி 1. அந்த ஒரு நாள் என்ன செய்யணும்? வியாழக்கிழமைனா நீ அடுத்த நாள் வெள்ளின்னு சொல்ல போற. அவ்வளவுதான். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது 2வது கொஸ்டின்.
அடுத்து மூணாவது கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஜனவரி 10 2012 செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க மே மாசம் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜனவரி சொல்லிருக்காங்களா? ஜனவரி, அடுத்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. மே மாசம் ஜனவரியில இருந்து மே வரை எழுதிக்கணும். அவ்வளவுதான். ஜனவரியில மொத்தம் 31 நாள். இங்க தேதி 10 கொடுத்திருக்கான். 31ல 10 போச்சுன்னா மீதி 21. பிப்ரவரியில இது 2012 லீப் ஆண்டு. அப்ப லீப் ஆண்டுனா பிப்ரவரியில எத்தனை நாள் இருக்கும்? 29 நாள் இருக்கும். அடுத்து மார்ச்ல 31, ஏப்ரல்ல 30, மேல அவன் கொடுத்திருக்கிற தேதி அப்படியே எழுத போறான் 29. அப்படி என்ன செஞ்சா போதும்? ரிமைண்டர் கண்டுபிடிச்சா போதும். 7ஆல டிவைட் பண்ண 7 3 21 மீதி 0. 7 நாள் 28 மீதி 1. 7 நாள் 28 மீதி 3. 7 நாள் 28 மீதி 2. 7 நாள் 28 மீதி 1. அவ்வளவுதான். அப்படியே கூட்டு பார்க்கலாம். 1 3 4 4 2 6 6 1 7. 7ஆல டிவைட் பண்ணா 0 வந்துடும். 0 வந்துச்சுன்னா அதே கிழமை தான். செவ்வாய்க்கிழமைனா ஆன்சர் என்னதான்? செவ்வாய் தான். முடிஞ்சு. செவ்வாய்க்கிழமைனா ஆன்சரும் செவ்வாய்க்கிழமை தான். ஆன்சர் முடிஞ்சு. ஓகேவா? இப்ப இதுக்கான ஆன்சர் செவ்வாய்க்கிழமை. ஒண்ணும் பண்ணல. ரிமைண்டர் எடுத்து கூட்டி 7ஆல டிவைட் பண்ணா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சரி, அடுத்து 4வது கொஸ்டின். 2014 ஏப்ரல் 9 புதன்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம அடுத்து அவன் கேள்வி கேட்கிறத பாக்குறோம். ஜூலை வர வந்திருக்காங்க. ஏப்ரல்ல இருந்து ஜூலை. அப்ப ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை எழுதிக்க போற. அடுத்து போடலாமா? ஏப்ரல் 9ஆம் தேதியா? ஏப்ரல் எத்தனை கிழமை இருக்குது? 30 நாள் இருக்குது. 9 போயிடுச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும்? 21 இருக்கும். மேல 31, ஜூன்ல 30, ஜூலைல அவன் கொடுத்திருக்கிற தேதி அப்படியே எழுத சொன்னேன் 23 அப்படின்னு எழுதிய சொன்னேன். இப்ப என்ன பண்ண போற? ரிமைண்டரை போட போற. 7ஆல அடிக்கலாமா? 7 3 21 மீதி 0. 7 நாள் 28 மீதி 3. 7 நாள் 28 மீதி 2. 3 7 21 மீதி 2. இங்க 3 தான் போவோம். 7 3 21 மீதி 2. அப்படியே போடனா 3 2 5 5 2 7. இதையும் 7ஆல பர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகும். அப்ப மீதி 0. அப்ப ஆன்சர் என்ன கிழமை? அங்க 0 மீதி வந்துச்சுன்னா இந்த கிழமையை நீ அப்படியே சொல்லணும், புதன்கிழமை. ஆன்சர் மீதி 1 வந்துச்சுன்னா அடுத்து அந்த கிழமையோட 1 கூட்டணும். புதன்னா வியாழன். ஆன்சர் 2 வந்துச்சுன்னா புதன்ல இருந்து வியாழன் வெள்ளின்னு 2 தடவை கூட்டிக்கணும். அவ்வளவுதான். 0 வந்துச்சுன்னா அதே கிழமை. நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வருது? 0. அப்ப அதே கிழமை சொல்ல போற. ஆன்சர் அவ்வளவுதான். புரியுதா? சரி, இது 4 கொஸ்டின் பார்த்தாச்சு. இதோட இந்த டைப் 3 அப்படின்றது முடிஞ்சு. நீ நார்மலா உனக்கு கொஸ்டின் நிறைய கிடைக்கும், யூடியூப்ல நிறைய கிடைக்கும். ஆனா மெத்தடு, இந்த மெத்தடை சால்வ் பண்ண மாட்டாங்க. நீ அந்த கொஸ்டின் எடுத்துக்க, நம்ம மெத்தட்ல சால்வ் பண்ணி பாரு. ஆன்சர் டக்கு டக்குன்னு போட்டுறலாம் இந்த டைப்ல இருக்கிறது. ஓகேவா? சரி, நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஆல்ரெடி முதல் வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போடும்போது கீழே கமெண்ட் பண்ண சொல்லிருப்பேன் ஆன்சரை. நிறைய பேர் தப்பா ஆன்சர் போட்டிருக்கீங்க. உங்க எல்லாத்துக்கும் அந்த கொஸ்டின் எடுத்து திருப்பி நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். டவுட்டா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணு. இந்த காலண்டர் டாபிக் முடியும் போது அந்த டவுட்ஸ் நம்ம மட்டும் எடுத்து உனக்கு நடத்துறேன். ஓகேவா? அது இல்லாம 2000 என்னன்னு கேட்டிருந்தீங்க, 1800 700 எல்லாம் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட் சம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ, அதாவது இந்த காலண்டர் டாபிக் இன்னும் ஒண்ணு இருக்கு. அந்த வீடியோ போட்டோன்னே அடுத்த வீடியோ அந்த வீடியோ போட்டாரு உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஓகேவா? டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, அடுத்த வீடியோ அடுத்த சம் பார்க்கலாம். மாடல் இதோட 3 முடிஞ்சு. இப்ப பார்க்க போறது மாடல் 4. மாடல் 3க்கும் 4க்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டாரா, மாடல் 3ல ஃபார்வர்ட் பார்த்திருப்ப. அதாவது ஆகஸ்ட் கொடுத்தாங்கன்னா பின்னாடி இருக்கிற மாசம் தான் கேட்டிருந்தாங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல ஏதாவது கேட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி மாடல். இந்த மாடல் என்னன்னா ஆகஸ்ட் கொடுத்துட்டு ஆகஸ்டுக்கு முன்னாடி இருக்கிற மார்ச்சோ ஏப்ரலோ கேக்குறாங்க. ஏப்ரல் 13 என்ன கிழமைன்னு கேக்குறாங்க. அதான் இந்த மாடல். ஓகேவா? சேம் இதுதான். ஒண்ணுமே இல்ல. முன்னாடி பின்னாடி போனா ஒண்ணுமே இல்ல. நம்ம ரிமைண்டர் பார்த்தோம்ல, ரிமைண்டர்ல மீதி என்ன வருதோ அதை இந்த தேதியில இருந்து கூட்டணுமா, ஃபார்வர்ட் அடுத்து வந்துச்சுன்னா இப்ப நான் பார்க்க போறது கழிக்க போறோம். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, பாரு எப்படி என்ன பண்றோம் அப்படின்னு பாரு. மெத்தட் எல்லாம் சேம் தான். அவன் என்ன கேக்குறாங்க, ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதி கிழமை கொடுத்திருக்கான். ஓகேவா? ஆகஸ்ட் 20ஆம் தேதி புதன்கிழமைன்னு சொல்லியிருக்கான். ஆகஸ்ட்ல இருந்து எது வர போறாங்க? ஏப்ரல் வர போறாங்க. ஏப்ரல் 13ஆம் தேதி வர போறாங்க. நீ என்ன எழுதி போற அப்படின்னா ஏப்ரல் அடுத்து மே, ஜூன், ஜூலை, அது அப்படியே எழுதிக்கோ. ஒண்ணுமே இல்ல. அவன் ஃபர்ஸ்டா கொடுத்ததா எப்போதும் போல லாஸ்டா எழுதிக்கோ. இங்க கடைசியா கேட்கறதா ஃபர்ஸ்டா எழுதிக்கோ. அவ்வளவுதான். ஆகஸ்ட்ல இருந்து ஏப்ரல் வர போறானா நீ அப்படியே எழுதிக்கோ. ஆகஸ்ட், ஜூலை, மே, ஜூன், மே, ஏப்ரல் எழுதிக்கோ. ஓகேவா? அப்படியே தேவையில்லை. அவன் ஏப்ரல் 13 கேட்கிறான். ஏப்ரல்ல மொத்தம் 30 நாள். ஏப்ரல்ல டோட்டலா 30 நாள் இருக்கும். 13 போயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 17 இருக்கும். ஏப்ரல்ல 13 போச்சுன்னா 17. மேல இருக்கிறது அப்படியே எழுதிக்கோ 31. ஜூன்ல இருக்கிறது 30.
ஜூலைல இருக்கிறது 31, ஆகஸ்ட்ல இருக்கிறது அந்த தேதி அப்படியே எழுதிக்கிட்டோம். அதே மாதிரியே எழுது. ஆகஸ்ட் 20னா 20 அப்படியே எழுது. இப்ப ரிமைண்டர் பார்க்க போறோம். ஓகேவா? ரிமைண்டர் பார்க்கலாம். 7 வகுத்தா 14, 7 14 மீதி 3 அப்படின்னு வரும். 7 நாள் 28 மீதி 3, 7 நாள் 28 மீதி 2, 7 நாள் 28 மீதி 3, 7 14, இங்க மட்டும் மீதி 6 அப்படின்னு வரும். இப்ப கூட்ட போறோம். ஓகேவா? கூட்டு பார்க்கலாம். 3 3 6, 6 2 8, 8 3 11, 11 ஒரு 6 17 அப்படின்னு வரும். 17 7ஆல அடிச்சோம் அப்படின்னா 7 14 மீதி 3 அப்படின்னு வரும். மீதி 3 வந்துச்சுன்னா புதன்கிழமையா, வியாழன், வெள்ளி, சனி. ஆன்சர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணி கரெக்டா போட்டு மட்டும் பாத்துக்கிறேன். ஏப்ரல்ல 30 நாள் 13 போச்சுன்னா 17, மேல 31 நாள், ஜூன்ல 30, ஜூலைல 31, ஆகஸ்ட்ல 20 அப்படியே போட்டாச்சு. 7 14 மீதி 3, 31ல 7 வெயிட் பண்ணா 28 மீதி 3, 28 மீதி 2, 31 மீதி 3, 20ல 7 14 மீதி 6, 3 3 6, 6 2 8, 8 ஒரு 3 11, 11 ஒரு 6 17, 7 அடிச்சா 7 14 மீதி 3. சாரி, நான் ஃபார்வர்ட்ல வந்துட்டேன். ஓகேவா? இப்ப நம்ம போறது ஃபார்வர்ட்ல பார்க்க கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம இங்க புதன்கிழமை, ஆக்சுவலா இங்க ஆகஸ்ட்ல இருந்து நம்ம எதுக்கு போறோம்? ஏப்ரலுக்கு போறோம். நான் அப்படியே பின்னாடி வந்து பாக்குறேன். பின்னாடி வரக்கூடாது, முன்னாடி போகணும். ஓகேவா? பேக் வரோம்ல, ஆகஸ்ட்ல இருந்து நம்ம என்ன செப்டம்பர் அக்டோபர் நவம்பரா பாக்குறோம் கிடையாது. ஆகஸ்ட்ல இருந்து நம்ம முன்னாடி போறோம். எதுக்கு? ஏப்ரலுக்கு போகும்போது கழிக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? இதெல்லாம் கரெக்டா தான் போடுறேன். கழித்தல் கூட்டலாம் மறந்துட்டேன். ஓகேவா? இந்த தப்பு நீங்களும் பண்ணிடாதீங்க. இங்க நான் பண்ண தப்ப அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரி, இங்க என்னன்னு பாருங்க பார்க்கலாம். இப்ப ஆன்சர் ரிமைண்டர் எவ்வளவு வந்துச்சு? 3 வந்துச்சா? நம்ம என்ன செய்யணும்? புதன்ல இருந்து 3 நாளை கழிக்கணும். அப்ப முதல் நாள் என்னவா இருக்கும்? புதன்ல இருந்து செவ்வாய், 2வது நாள் திங்கள், 3வது நாள் ஞாயிறு அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான். இப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ஞாயிறு. ஓகேவா? அடுத்த, அதாவது இங்க ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர், அதுக்கு பிறகு இருக்க மாசம் கேட்டாங்கன்னா கூட்டிட்டு வந்துரு. இதுக்கு முன்னாடி கேட்டாங்கன்னா கழிச்சு போடு. அவ்வளவுதான். 3 வந்துச்சுன்னா 3 ரூபாய் கழி. நம்ம புதன்ல இருந்து போறோம், 3 நாள் கழிக்கணும். முன்னாடி நாள் செவ்வாய், திங்கள், ஞாயிறு. ஆன்சர் 3வது நாள் ஞாயிறு. அவ்வளவுதான். புரியுதா? சரி, அடுத்த சம்மா பார்ப்போம். இதுதான் இந்த மெத்தோடைய ட்ரிக்கே இதுதான். ஆனா நான் எடுத்துன்னு டக்குன்னு அந்த இடத்துல ஸ்டன் ஆயிட்டேன். ஓகேவா? சரி, இது 5வது கொஸ்டின், 4வது டைப்ல. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஜூன் மாதம் 10ஆம் தேதி. இங்க ஃபர்ஸ்டா கொடுக்குறது இங்க பிப்ரவரி கேட்டிருக்காங்க. நம்ம ஜூன் எப்போதுமே கீழே தான் எழுதிக்கணும். ஏன்னா பிப்ரவரி தான் மேல இருந்து வருது. ஜூன் எப்போதுமே கீழே எழுதிக்க. ஜூன் எத்தனாம் தேதி? 10ஆம் தேதி. அவன் எங்க கேட்கறான்? பிப்ரவரி வந்திருக்கான். பிப்ரவரி 14ஆம் தேதி. பிப்ரவரியில அடுத்து மார்ச், அடுத்து மார்ச், ஏப்ரலா? ஏப்ரல், அடுத்து மே, அடுத்து ஜூன். மொத்தம் பிப்ரவரியில எத்தனை நாள் இருக்கு? இது 2014ன்றது லீப் இயர் கிடையாது. அப்பனா 28 நாள் தான் இருக்கும். 28 நாள்ல 14 போச்சுன்னா மீதி 14 தான். 28 நாள்ல 14 போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 14 தான். மார்ச்ல எத்தனை நாள் இருக்கும்? 31 நாள் இருக்கும். ஏப்ரல்ல 30 நாள் இருக்கும். மேல 31 நாள் இருக்கும். ஜூன்ல 10 நாள். அப்படியே ரிமைண்டர் அடிக்கலாமா? ரிமைண்டர் அடி பார்க்கலாம். 7 14 மீதி 0, 7 நாள் 28 மீதி 3, 7 நாள் 28 மீதி 2, 7 நாள் 28 மீதி 3, 7 மீதி 3 அப்படின்னு வந்திருக்கும். அவ்வளவுதான். அடிச்சு சுருக்கிட்ட. இப்ப இதை கூட்ட போற. 3 2 5, 5 3 8, 8 3 11 வரும். 7ஆல டிவைட் பண்ணா 7 மீதி 4 அப்படின்னு வந்திருக்கு. இப்ப மீதி 4 என்ன செய்ய போறோம்? பேக்ல போறோம். அங்க செவ்வாய்க்கிழமை, 1 2 3 4. அப்ப 1 திங்கக்கிழமையா இருக்கும், அடுத்து ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும், அடுத்து சனிக்கிழமையா இருக்கும், அடுத்து வெள்ளிக்கிழமையா இருக்கும். அப்ப ஆன்சர் வெள்ளிக்கிழமை. அவ்வளவுதான். புரியுதா? ஆன்சர் வெள்ளிக்கிழமை. நம்மளுக்கு மீதி எது வந்துச்சோ அத முன்னாடி போகணும். அவ்வளவுதான். இங்க கொடுத்திருக்கிறது முன்னாடி கேட்கறாங்களா? முன்னாடி மாசம் கேட்டிருக்காங்களா? அதே மாதிரியே முன்னாடி போட போறோம். நம்ம இங்க செவ்வாய்க்கிழமை அவன் கொடுத்துருக்கான். அதுல இருந்து 4 நாள் முன்னாடி போகும். முதல் நாள் செவ்வாய்க்கு முன்னாடி முதல் நாள் திங்கள், 2வது நாள் ஞாயிறு, அடுத்து சனி, அடுத்து வெள்ளின்னு ரிவர்ஸ்ல போ. ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். இது 6வது கொஸ்டின். அடுத்து 7வது கொஸ்டின். 7வது கொஸ்டின் என்னடா கொடுத்துருக்காங்க பாருங்க பார்க்கலாம். அக்டோபர் 30, இங்க ஏப்ரல் 16. அக்டோபர் 30ல இருந்து ஏப்ரல் வர போறாங்களா? ஏப்ரல் 16. இப்ப ஏப்ரல் 16னா அடுத்து ஏப்ரல், அடுத்து மே, அடுத்து ஜூன், அடுத்து ஜூலை, அடுத்து ஆகஸ்ட், அடுத்து செப்டம்பர், அடுத்து அக்டோபர் வந்துரும். இப்ப ஏப்ரல் 16 அவன் கேள்வி கேட்கிற அதை எழுதிட்டேன். லாஸ்டா அவன் கொடுத்துருக்க அக்டோபர் 30 எழுதிட்டேன். இப்ப நம்ம எந்த போறது? நம்ம ஏப்ரல்ல 16 இருந்துச்சுன்னா மொத்தம் ஏப்ரல் எத்தனை நாள்? 30 நாள். முதல்ல இருக்கிறத மட்டும் மொத்த நாள்ல இருந்து கழிச்சு போடணும்.
முதல்ல இருக்கிறது ஏப்ரல்ல மொத்தம் 30 நாள், அவன் கொடுத்துருக்கிறது 16 நாள். அப்ப 30ல 16 போச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும்? 14 இருக்கும். நீ 16 பார்க்க கூடாது, மீதி இருக்கிற நாள் தான் எடுத்துக்கணும். ஏப்ரல்ல 30னா 16 போச்சுன்னா 14. அப்ப மேல எத்தனை நாள் இருக்கு? 31 நாள் இருக்கு. ஜூன்ல 30 நாள், ஜூலைல 31, ஆகஸ்ட்ல 31, செப்டம்பர்ல 30, அக்டோபர்ல அந்த நாள் அப்படியே எடுத்துக்க போறோம் 30 அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இப்ப ரிமைண்டர் பார்க்க போற, கூட்டினா டைம் ஆயிடும். ரிமைண்டர் பார்க்க போற, 7 2 14 மீதி 0, 7 நாள் 28 மீதி 3, 7 நாள் 28 மீதி 2, 7 நாள் 28 மீதி 3, 28 மீதி 3, 28 மீதி 2, 28 மீதி 2. இப்ப கூட்டினா போச்சு ஆன்சர். 3 2 5, 5 3 8, 8 1 3 11, 11 2 13, 13 2 15. 7 அடி மீதி 1, 7 2 14 மீதி 1 அப்படின்னு வரும். ஒன்னா இருந்துச்சுன்னா இங்க வியாழக்கிழமைனா முன்னாடி நாள் என்னவா இருக்கும்? புதன்கிழமை இருக்கும். மீதி 1 தானே. அப்ப வியாழன்னா அந்த ஒரு நாளை மட்டும் முன்னாடி போக வேண்டியதான். வியாழன்னா புதன் ஆன்சர், அவ்வளவுதான். ஓகேவா? சரி, மெத்தட் உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா இந்த டைப்ப உனக்கு எக்ஸசைஸ் கொடுக்கலாம். ஆனா நீ கரெக்டா போடியான்னு உனக்கு அப்சர்வ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. அதனால நானே போறேன். உனக்கு எக்ஸசைஸ் வந்து நான் உனக்கு டெலகிராம் சேனல்ல கொடுக்குறேன், நீ டெலகிராம ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகேவா? இந்த பிடிஎஃப்மே கூட உனக்கு டெலகிராம்ல கொடுக்குறேன், நீ டெலகிராம்ல இன்னொரு டைம் கூட நீ பிராக்டிஸ் பண்ணி பாரு. சரி, அடுத்து 2014 2014 ஜூலை 15 செவ்வாய்க்கிழமை, ஜூலை மாசம் கொடுத்துருக்கான். கேட்கறது மே மாசம். ஓகேவா? இங்க ஜூலைல இருந்து போக போறோம். ஜூலை 15, அவன் கேட்கறது மே 12 என்ன அப்படின்னு கேட்கிறான். இப்ப மேக்கு அடுத்து என்ன இருக்குது? ஜூன். அடுத்ததே ஜூலை தான் வந்துருச்சு, நம்ம பார்க்க தேவையில்ல. ஓகேவா? மே ஜூன் ஜூலை. நம்ம என்ன பண்ண போறோம்? மேல மொத்தம் 31 நாள், அதுல இருந்து கழிச்சு இந்த முதல் நாள் மட்டும் போடணும். மேல 31ல 12 போயிடுச்சுன்னா மீதி 19. 19 ஒரு 12 கூட்டினாதான் 29 2 31 வரும். அப்ப 12 பார்க்க கூடாது, மே 12 எடுக்க கூடாது. மேல 31ல 12 போச்சுன்னா 19. ஜூன்ல 30 நாள், ஜூலைல இருக்கிற 15 அப்படியே எழுதணும். ஜூலைல இருக்கிற 15 அப்படியே எழுதணும். இப்ப ரிமைண்டர் பார்க்க போற, 7 2 14 மீதி இங்க 5 அப்படின்னு இருக்கும். 7 நாள் 28 மீதி 2 இருக்கும். 7 14 மீதி 1 அப்படின்னு இருக்கும். 5 2 7 கேன்சல், மீதி 1 தான் இருக்குது. அப்ப 1ன்னா செவ்வாய்க்கிழமையில இருந்து முன்னாடி நாள் பார்த்தா போதும். செவ்வாய்க்கிழமைக்கு முன்னாடி நாள் என்ன கிழமை? திங்கட்கிழமை. அப்ப ஆன்சர் திங்கள், முடிஞ்சு. அப்ப ஆன்சர் திங்கள். ஓகேவா? இந்த வீடியோ ஓரளவு அப்சர்வ் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சாப்டர் உனக்கு அப்சர்வ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி பார்த்த மாடல் ஃபார்வர்டு, இப்ப பாக்குற மாடல் பேக்வேர்டு. ஓகேவா? சரி, அடுத்த மாடல் இப்ப நம்ம பார்க்க போறது. அடுத்த மாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேம் டேட்டு, அதாவது 2012 ஜனவரி 6, இங்க 2014 ஜனவரி 6 என்ன அப்படின்னு கேக்குறான். ஓகேவா? இந்த சம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு சம்ம நான் சொல்லிட்டு வரேன். இந்த நாளை சரி இதே எடுத்துருவோம். ஓகேவா? டைப் 5 தான் இதுவும், அதே கீழே சொல்லியிருக்காங்க, நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? பாரு, இந்த சம பாரு. 2012 ஜனவரி 6ல இருந்து 2014 ஜனவரி 6 என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12ல இருந்து எதை கூட்டினா 14 வரும், 2 கூட்டினா 14 வரும். அதுக்குள்ள எதுவும் லீப் ஆண்டு இருக்கான்னு பாரு. 12 ஒரு லீப் ஆண்டு, நடுவுல இருக்கிற 13 ஒரு சாதாரண வருஷம். இது எப்படி பிரிக்கலாம்? 1+1 பிரிக்கலாம். ஓகேவா? லீப் ஆண்டுன்றது 2 நாள், 2ஆ கால்குலேட் பண்ணிக்கணும். சாதாரண ஆண்டு 1 நாள். அப்ப 2+1 3 நாளை நீ கூட்டினா போதும், அவ்வளவுதான். அப்ப வெள்ளினா சனி ஞாயிறு திங்கள், வெள்ளினா 1 2 3, வெள்ளினா சனி ஞாயிறு திங்கள். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா திங்கக்கிழமை. ஓகேவா? நீ என்ன பார்க்க போற அப்படின்னா டிஃபரன்ஸ் பாக்குற. 12க்கும் 14க்கும் டிஃபரன்ஸ் 2, அதாவது 12ஓட 2 கூட்டினாதான் 14. நடுவுல எத்தனை லீப்பாண்டு இருக்குன்னா 13 லீப்பாண்டு கிடையாது, 12 லீப்பாண்டு. ஒரே ஒரு லீப்பாண்டு இருந்துச்சுன்னா அதை மட்டும் 2ன்னு மாத்திக்கோ. இது லீப்பாண்டு, இது சாதாரண ஆண்டு. லீப்பாண்ட 2ஆல பிரிக்கணும், சாதாரண ஆண்டு அப்படியே வச்சு கூட்டி போட்டுணும். அந்த இது எதுவும் ரிமைண்டர் இருந்துச்சுன்னா 7ஆல டிவைட் பண்ணும். பெரிய சம் வர இதை நான் வேற சம் நார்மலாவே போட்டுடலாமே சார். இது வெள்ளிக்கிழமைனா 13 சனி சார் 13 என்ன வந்துருக்கும்னா சனியை விட்டு ஞாயிறு வந்திருக்கும், 14 திங்கக்கிழமை வந்துருக்கும்னே போட்டுடலாம். அப்படின்னா அடுத்து நான் உனக்கு பெருசா சொல்றேன், இது நீ சாதாரணமா எழுதிடலாம். பெரிய சமுக்கு ஒவ்வொன்றுக்கும் எழுதிக்கிட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுக்காக தான் நான் இந்த மெத்தட் சொல்றேன். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் பாரு, இந்த சம பாரு. இப்ப 2014 கொடுத்துருக்காங்க. இப்ப 2014ல இருந்து 24 வரை நீ எழுதிக்கிட்டே இருப்பியா அப்படின்னா தேவையே கிடையாது. 24 வரை என்ன இருக்கு நடுவுல, நீ என்ன பார்க்க போற?
14ல இருந்து 24 எத்தனை லீப் ஆண்டு இருக்குன்னு பார்த்தா இருக்கும். 14ல இருந்து ஃபர்ஸ்ட் 24 கழி 10 நாள். 14ல இருந்து 24 கழிச்சா 10. அதுல லீப் ஆண்டு எத்தனை, சாதாரண ஆண்டு எத்தனை அப்படின்னு பார்க்க போற. 14ல இந்த 10 வருஷத்துக்குள்ள 14ஆ, அடுத்த லீப் ஆண்டு எப்ப 16, அடுத்து 20, அடுத்து 24 ஒரு லீப் ஆண்டு தான். அப்ப எத்தனை லீப் ஆண்டு இருக்கு? 3 லீப் ஆண்டு இருக்கு, 7 சாதாரண ஆண்டு இருக்கு. அதான் மொத்தம் 10 நாள். இந்த 3 லீப் ஆண்டை நீ என்ன எடுத்துக்கிற அப்படின்னா, லீப் ஆண்டை மட்டும் 2ஆல பிரிக்கணும். 6 சாதாரண ஆண்டை அப்படியே வச்சுக்கிற. 6 7 13 எடுத்துக்கிற. அவ்வளவுதான். நீ மொத்த நாட்கள் எத்தனை இருக்குன்னா 13. 7ஆல டிவைட் பண்ற, ஒரே 7, மீதி 6. மீதி 6னா நீ வியாழக்கிழமையில இருந்து 6 நாளா கூட்டணும். 7வது நாள் வியாழக்கிழமையே தான் வரும். அப்ப வியாழன்னா அடுத்து என்ன வந்திருக்கும்? 6வது நாள் புதன்கிழமைன்னு இருக்கும். வியாழன்னா வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன். 6வது நாள் புதன். அவ்வளவுதான். புரியுதா? 7வது நாள் அதே வியாழக்கிழமை. 6 நாள் கேட்டீங்கன்னா புதன்கிழமை முன்னாடி நாள். அவ்வளவுதான். புரியுதா? நீ என்ன பண்ணிக்கிற அப்படின்னா, இதுக்கும் டிஃபரன்ஸ் பாரு. 10. அதுல எத்தனை லீப் ஆண்டு இருக்கு அதை 2ஆல பிரிக்கிக்கோ. சாதாரண ஆண்டா அப்படியே கூட்டிக்கோ. ரிமைண்டர் பார்த்தனா ஆன்சர் எழுதிடலாம். இல்ல நான் எழுதிதான் சார் போடுவேன். 14 வியாழக்கிழமை, 15 வெள்ளிக்கிழமை, 16 சனிக்கிழமை விட்டு ஞாயிற்றுக்கிழமை 17 எழுதிக்க. ஒன்னும் அவசரம் இல்ல. எனக்கு இதுதான், இந்த மெத்தட் தான் எனக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னா போட்டுக்க. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. 14 to 19. 14 to 19 எத்தனை நாள் இருக்கு? 5 நாள் இருக்கு. அதுல லீப் ஆண்டு, சாதாரண ஆண்டு. 14ல இருந்து எத்தனை? 16 தான். ஒரே ஒரு லீப் ஆண்டு தான் இருக்கு. அப்ப ஒரு லீப் ஆண்டு, 4 சாதாரண ஆண்டு. லீப் ஆண்டு 2ஆல பெருக்கி சொன்னா, அப்ப 2 + 4 6 நாளை கூட்டினா போதும். அந்த நாள்ல இருந்து வியாழக்கிழமைனா 6 நாளை கூட்டினா, 7வது நாளை கூட்டினா வியாழக்கிழமையே வரும். 6 நாள் கூட்டினா அப்ப முன்னாடி நாள் புதன்கிழமை தான் ஆன்சர். அப்படியே போட்டுடலாம். 40 செகண்ட்ஸ் தான் ஆகும். டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். 7வது நாள் அதே கிழமை. அதுக்கு மேல போனுச்சுன்னா 7ஆல் அடிச்சு ரிமைண்டர் வச்சு பார்க்க போறோம். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? 6. உனக்கு புரியல? 6 மீதி 6 வந்துச்சு. இப்ப எப்படி நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாள் வெள்ளி, இங்க வியாழன் கொடுத்துருக்கான். முதல் நாள் வெள்ளி, 2வது நாள் சனி, 3வது நாள் ஞாயிறு, 4வது நாள் திங்கள், 5வது நாள் செவ்வாய், 6வது நாள் புதன். அதுதான் இங்க 7 நாள். வாரத்துல 7 நாள் தான் இருக்கு. 7வது நாள் வியாழக்கிழமை தான் வரும். அடுத்து 7 நாள் கழிச்சு வியாழக்கிழமை தான் வரும். புரியுதா? 6வது நாள் தான் முன்னாடி இருக்க கிழமை புதன்கிழமை. அவ்வளவுதான். சரி, இப்ப 11ஆம் சம் இது. அடுத்து 12. இது அடுத்த வருஷமே கேட்டிருக்காங்க. 93, இது 94. அது வியாழனா இருந்தா இது என்னவா இருக்கும்? வெள்ளியா இருக்கும். லீப் இயர் கிடையாது. 93 லீப் இயர் கிடையாது, 94 லீப் இயர் கிடையாது. இது வியாழனா இது வெள்ளி ஆன்சர். அவ்வளவுதான். அதுவே இங்க நிறைய கால்குலேஷன் போகும்போதுதான் 93க்கும் 94க்கும் வித்தியாசம் பார்க்க சொன்னது. 93க்கும் 94க்கும் வித்தியாசம் ஒண்ணுதான். வியாழனா வெள்ளின்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். லீப் ஆண்டு எதுவுமே இல்ல, அதனால வெள்ளின்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். வித்தியாசம் அதிகமா இருந்துச்சுன்னா லீப் ஆண்டு எத்தனை, சாதாரண ஆண்டு எத்தனை. லீப் ஆண்டு 2ஆல பிரிக்க, சாதாரண ஆண்டு அப்படியே எடுத்துக்க, கூட்டி 7ஆல டிவைட் பண்ணி அப்படியே போறதான் ஆன்சர். ஓகேவா? எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் அதுதான். இந்த 74 என்ன, 64 என்ன, 54 என்னன்னு போவாங்க. வெறும் 93 கொடுத்துட்டோ இல்ல 2010ல இருந்து 2064 வரை கேட்டாங்கன்னு 10க்கும் 64 எத்தனை வருஷம் இருக்கு? 10க்கும் 64 54 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள எத்தனை லீப் ஆண்டு இருக்குன்னு கண்டுபிடி. சாதாரண ஆண்டு எத்தனை இருக்குன்னு கண்டுபிடி. லீப் ஆண்டு 2ஆல இருக்கு, சாதாரண ஆண்டு அப்படியே வச்சுக்கோ, கூட்டி 7ஆல டிவைட் பண்ணி ஆன்சர் வந்துடும். பெரிய சம் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணு, நான் அடுத்த வீடியோல நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? சரி, இது 12வது கொஸ்டின். அவ்வளவுதான். இந்த மாடல் அவ்வளவுதான். ஒரே டேட்டா வச்சு அடுத்தடுத்த வருஷத்துல கேட்கறது. ஓகேவா? சரி, இது அடுத்த டைப். இந்த டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 1 அந்த மாசத்தோட முதல் நாள். 2014ல ஏப்ரல் மாசத்தோட முதல் நாள் செவ்வாய்க்கிழமை, 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அதே மாசம் 4வது வியாழக்கிழமை எப்ப வரும் அப்படின்னு கேட்கிறான். 4வது வியாழக்கிழமை எப்ப வரும்? முதல் வியாழன் எப்பன்னு பாரு. முதல் நாள் செவ்வாய்க்கிழமை, அடுத்த நாள் என்னவா இருக்கும்? புதன். 2ஆம் தேதி புதனா இருக்கும், 3ஆம் தேதி வியாழனா இருக்கும். 3ஆம் தேதி தானே வியாழன் வருது. அப்ப 3ஆம் தேதியில இருந்து 7 கூட்டு 10. இது முதல் வியாழன், இது 2வது வியாழன். 3வது வியாழன் எப்போ வரும்? 7 கூட்டு 17. 4வது வியாழன் எப்போ வரும்? 17 7 கூட்டு 24. 5வது வியாழன் இன்னும் 7 கூட்டினா என்னன்னு இருக்கும்? 31 இருக்கும். நம்மளுக்கு கேட்டது என்ன? 4வது வியாழன் தான் என்னன்னு கேட்டிருக்கான். 4வது வியாழன் எப்ப? 1வது வியாழன் 3ஆம் தேதி இருக்குது, 2வது வியாழன் 10ஆம் தேதி, 3வது வியாழன் 17ஆம் தேதி, 4வது வியாழன் 24. அப்ப ஆன்சர் ஏப்ரல் 24 2014. ஆன்சர் முடிஞ்சு. இந்த மாதிரி மாடலும் கேள்வி கேட்கலாம். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாடல் உனக்கு அவ்வளவுதான். டைம் ஒன்று ஒர்க்கு அவ்வளவுதான். இதுவரை நான் பார்த்ததும் ஃபர்ஸ்ட் மாடலும் 2வது மாடலும் தனித்தனி வீடியோவா போட்டிருப்பேன். இந்த மாடல்ல உனக்கு டைப் 3யும் போட்டாச்சு, டைப் 4ம் போட்டாச்சு. டைப் 6ல தான் ஒரே ஒரு சம்மோட நிப்பாட்டிருக்கேன்.
பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஓகேவா? வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.